அவரது தந்தையின் இன்று வரவேற்பது ரஞ்சித். பெரும் சர்ச்சையாக வெடித்த சென்னை மாநகராட்சி டபேதார் பணியிட மாற்ற விவகாரம் திமுக விசிக கூட்டணியில் விரிசல் இல்லை என திருமாவளவன் விளக்கம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். நாளை டெல்லி செல்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து மெட்ரோ ரயில் கல்வி திட்டங்களுக்கு நிதி வழங்க வலியுறுத்துகிறார். திருப்பதி லட்டு தயாரிப்புக்கு கலப்பட நெய் வழங்கிய விவகாரம். திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் தேவஸ்தானம் இன்று புகார். வரும் 28ஆம் தேதி ஆந்திர கோயில்களில் பரிகார பூஜை நடத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அழைப்பு. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6 வரை நீட்டிப்பு. விடைத்தாள் திருத்தும் பணியை கருத்தில் கொண்டு கல்வித்துறை இன்று அறிவிப்பு. ஆதவ் அர்ஜுன் கருத்தால் திமுக விசிக கூட்டணியில் விரிசல் இல்லை. கருத்து சொல்ல ஒவ்வொரு தனிநபருக்கும் சுதந்திரம் உரிமை உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் இன்று பேட்டி. சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதார் மாதவி பணியிட மாற்றம். உரிய நேரத்தில் பணிக்கு வராதது அலுவலக உத்தரவை பின்பற்றாததால் நடவடிக்கை என மாநகராட்சி விளக்கம். தான் லிப்ஸ்டிக் போட்டது மேயருக்கு பிடிக்காததால் பழிவாங்கப்பட்டதாக மாதவி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. 60% மேல் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதார் மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உதட்டில் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு பணிக்கு வந்ததாலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக மாதவி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதற்கு சென்னை மாநகராட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதராக பணியாற்றி வந்த மாதவி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து மணலி மண்டல அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் லிப்ஸ்டிக் பூசி பணிக்கு வரக்கூடாது என்ற உத்தரவை மீறியதால் தான் தண்டிக்கப்பட்டுள்ளதாக மாதவி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி அளிக்கப்பட்ட மெமோவுக்கு தாம் பதிலளித்திருப்பதாகவும் தான் பணி நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் மட்டுமே மெமோ பயனுள்ளதாக இருக்கும் என கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, ஒரு சக ஊழியர்களை ஒரு 2-3 பேரை பண்ணாங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போது ஒரு சக ஊழியரை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க, உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. நான் சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்தே நான் போட்டுருக்கேன், இதை இப்போ மாற்றினா என்னால் முடியாது. என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும். நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதவிக்கு ஆதரவாக பேசியுள்ள பாஜக பெண் கவுன்சிலர் உமா ஆனந்த் மாநகராட்சி கூட்டத்தில் பளிச்சென்று ஆரஞ்சு பர்பிள் கலர்களில் லிப்ஸ்டிக் போட்டு செல்லப்போவதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அம்மா எந்த கலர் வேணா போட்டுக்கலாம், அதுவும் அந்த அம்மாவோட உரிமை. என் தட்டு என் சாப்பாடு என் உரிமைன்னு அவங்க, என் உதடு என் லிப்ஸ்டிக் என் உரிமைன்னு சொல்லணும் இல்லையா அவங்க. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, டபேதார் மாதவியின் இடம் மாற்றத்துக்கும் லிப்ஸ்டிக் விவகாரத்துக்கும் சம்பந்தமில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பணியில் அலட்சியம், உரிய நேரத்தில் பணிக்கு வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றாதது ஆகிய காரணங்களால் மாதவி மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டேவிதார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பளிச்சென்று உதட்டு சாயம் பூசியது காரணம் என்று கூறப்பட்டுள்ளதால் இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும், மனித உரிமை மீறல் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், நன்றி ராமச்சந்திரன். பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெலுங்கு நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் ஹர்ஷா சாய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் உண்மை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என ஹர்ஷா சாய் விளக்கம் அளித்துள்ளார். ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் மிகவும் பிரபலமாக வலம் வருபவர் யூடியூபர் ஹர்ஷா சாய். இலவச பெட்ரோல் பங்க், சப்ஸ்கிரைபர்களுக்கு போட்டி வைத்து பரிசுகளை வாரி வழங்குவது, உணவகம் அழைத்து சென்று மகிழ்விப்பது, விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக அளித்து இன்ப அதிர்ச்சி கொடுப்பது என இவரது செயல்கள் ஒவ்வொன்றையும் வீடியோவாக பதிவிட்டு வரவேற்பை பெற்றுள்ளார். ஹர்ஷா சாயின் வீடியோக்கள் தமிழிலும் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் யூடியூபர் ஹர்ஷா சாய் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை வைத்து மிரட்டி 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்திருப்பதாகவும் சினிமா தயாரிப்பாளரும் நடிகையுமான மித்ரா சர்மா ஹைதராபாத் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாலியல் வன்கொடுமை, நிர்வாண படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து மிரட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஹர்ஷா சாய் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே உண்மை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என ஹர்ஷா சாய் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்தி படம் என்ற ஒரே காரணத்திற்காக ஆஸ்கர் விருதுக்கு லாபத்தா லேடிஸ் திரைப்படத்தை பரிந்துரைத்ததை ஏற்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 97வது ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புவதற்காக தமிழில் தங்கலான், வாழை, கொட்டுக்காளி, ஜமா, ஜிகர்தண்டா XX, மகாராஜா, மலையாளத்தில் ஆடு ஜீவிதம், உள்ளொழுக்கு உட்பட நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 29 திரைப்படங்கள் பரிசீலனை பட்டியலில் இருந்தன. இறுதியாக சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புவதற்காக அமீர் கான் தயாரிப்பில் அவரது மனைவி கிரண் ராவ் இயக்கிய லாபட்டா லேடிஸ் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் லாபட்டா லேடிஸ் திரைப்படம் அனுப்பப்பட்டதை முன்வைத்து பல்வேறு விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்துள்ளன. இயக்குனர் வசந்த பாலன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லாபட்டா லேடிஸ் ஹிந்தி திரைப்படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் டிராமா எனவும், அதைவிட கொட்டுக்காளியோ உள்ளொழுக்கோ ஆடு ஜீவிதமோ இந்தியா சார்பாக ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கொட்டுக்காளி, தங்கலான், வாழை, மகாராஜா உள்ளிட்ட கதையும் கருத்தும் தாக்கமும் மிகுந்த தமிழ் படங்கள் ஆஸ்கர் விருதிற்கு பரிந்துரைப்பதற்கான பட்டியலில் இருந்தும் ஹிந்தி படம் என்ற ஒரே காரணத்திற்காக ஆஸ்கர் விருதுக்கு லாபட்டா லேடிஸ் திரைப்படத்தை பரிந்துரைத்ததை ஏற்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் எந்த சர்வதேச விருது பரிசீலனை பட்டியலாக இருந்தாலும் ஹிந்தி படங்களே பெரும்பாலும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஜூரி குழுவில் மும்பை திரையுலகைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஆதிக்கம் செலுத்துவதே இதற்கு முக்கிய காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா கருத்தால் திமுக விசிக இடையே விரிசல் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் இன்று விளக்கமளித்துள்ளார். இதனிடையே சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைப்பதை உறுதி செய்ய வீதியில் இறங்குவோம் என அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று அழைப்பு விடுத்துள்ளார். வேளாண் சட்டங்கள் குறித்த தமது கருத்துக்கு நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் மன்னிப்பு கோரியுள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுன் கருத்தால் திமுக விசிக இடையே விரிசல் இல்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில் கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை, எழாது. பஞ்சாமிர்தம் குறித்து தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ள இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்ட போது தனது உரிமைகள் மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல. பக்கத்தில் ராயபுரம் காவல் நிலையத்தில் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை வாகனத்தில் தான் ஏற்றிட்டு போனாங்க. ஆனால் ராயபுரம் காவல் நிலையம் போல் அதை தாண்டி தாம்பரம் போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படையான உரிமைகளும் நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. எதுவுமே சாதகமாக நடக்கலை. லட்டு குறித்து பேசிய விவகாரத்தில் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், செய்யாத தவறுக்கு மன்னிப்பு சொன்னதற்காக பெருமை கொள்வதில் என்ன மகிழ்ச்சி என நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சித்துள்ளார். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் ஆய்வுப் பணியின் போது செல்போன் பேசியபடி நின்ற அதிகாரியால் கோபமடைந்த மேயர் அதிகாரியின் செல்போனை பிடுங்கி தனது பையில் வைத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லிக்கு நாளை புறப்பட உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மறுதினம் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். பாஸ்கரன், பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது சந்திக்கிறார்? இந்த சந்திப்பின் போது என்னென்ன விவகாரங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட உள்ளது? விவரங்கள் சொல்லுங்க.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மாலை டெல்லி புறப்படுகிறார். வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை கோர உள்ளார். மத்திய அரசின் மூலமாக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை கோர உள்ளார். கோரிக்கை மனுவும் முன்வைக்க உள்ளார். தமிழக நலன் சார்ந்த திட்டங்களுக்கான நிதியும் கோர உள்ளார். இந்த சந்திப்பின் வாயிலாக மத்திய அரசு மூலமாக மாநில அரசுக்கு வழங்கப்படக்கூடிய நிதிகள் கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். வால் விண்மீன் ஒன்று சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 27ஆம் தேதி முதல் பூமியில் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த வால் விண்மீன் தோன்றுவது ஆட்சிக்கு ஆபத்து, அழிவுக்கான அறிகுறி என வான சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. இதுகுறித்து வானியல் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. சோழர்களின் வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் தொடக்கத்திலேயே விண்ணில் தோன்றிய வால் விண்மீனால் அரச குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சோதிடம் சொல்வதாக கமல்ஹாசனின் காந்த குரல் வர்ணனை மிரட்டும். விண்ணில் உள்ள பாறைகள் மற்றும் பனித்துகள்கள் ஒன்றிணைவதால் உருவாகும் இந்த வால் விண்மீன்கள் நமது சூரிய குடும்பத்தையும் பால்வெளி அண்டத்தையும் சுற்றி வருகின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூமியை நெருங்கும் போது பூமியில் தென்படும். இந்த நிலையில் சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு வால் விண்மீன் ஒன்று மீண்டும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். C2023A3 சுச்சின்ஷான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வால் விண்மீனை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் நாசா விண்வெளி வீரர்கள் இப்போதே படம் பிடித்து விட்டனர். $40 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வால் விண்மீன் தற்போது பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் மணிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலை நேரத்தில் கிழக்கு வானில் சந்திரனுக்கு அருகே இந்த வால் விண்மீனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு அருகே வரும் இந்த வால் விண்மீனால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அறிவியல் சொன்னாலும் வால் விண்மீன் தென்படுவது அபசகுணம் என்றே வானசாஸ்திரங்கள் சொல்கின்றன. சென்னையைச் சேர்ந்த பிரபல வானியல் மற்றும் ஜோதிட நிபுணர் எழுத்தாளர் முனைவர் ஜெயஸ்ரீ சாரநாதனிடம் பேசினோம். பொதுவா வால் விண்மீன் தோன்றினா அது அரசருக்கு அல்லது ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த வால் விண்மீன் எப்படிப்பட்டது? ஆதி நாள்ல பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்துல பூச நட்சத்திரத்துல தென்பட்டது. ராமாயண காலத்துல மூல நட்சத்திரத்துல தென்பட்டது. இப்ப ஹஸ்தம் சித்திரையில தென்பட போறது நம்மளுக்கு கண்ணுல தெரியறப்ப. அந்த நட்சத்திரங்கள் சித்திர நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா அரசர்களுக்கு உரியது. சோ இது அரசர்கள் அல்லது அரச பதவியில் இருப்பது போல ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடியதுதான். டெலஸ்கோப் இல்லாம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம்னு சொல்றாங்க. மக்கள் நேரடியா வெறும் கண்ணால் பார்ப்பது நல்லதா? அக்டோபர் 12 முதல் அக்டோபர் 20ஆம் தேதி மட்டும் சாயந்தரம், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீளமா வாலோட வரும். அந்த வாலோட நீளம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முழு நிலவு எவ்வளவு அகலம் இருக்கும் அவ்வளவு இருக்கும். கண்ணால பார்க்க முடியும், தவறே கிடையாது, ஒரு கெடுதலும் கிடையாது. பார்ப்பதனால் கெடுதல் கிடையாது. அதனால கெடுதல் வருமா என்பது இருக்கு. ஆனா அதை பார்க்கறதுனால மக்களுக்கு கெடுதல் கிடையாது. பூமி மீது மோதாது அப்படின்னாலும் கூட மனிதன் உள்ளிட்ட மற்ற உயிரினங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? 80,000 வருடங்களுக்கு ஒரு முறை வருவதுன்னா கடைசியா இது வந்தப்ப மவுண்ட் தோபா அப்படின்ற ஒரு எரிமலை வெடித்தது. அது இருக்கிற இடம் இந்தோனேஷியா. அதாவது தற்சமயம் அது பூமியின் தென்பகுதியில தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த தென்பகுதியில இயற்கை பேரழிவுகள்லாம் கண்டிப்பா ஏற்படுவதற்கான சான்ஸ் இருக்கு. நாம் வடபகுதியில் இருக்கிறோம். நமக்கு மக்களுக்கு கெடுதின்னு தான் சொல்லியிருக்கு. உலக அளவுல இந்த நாடு அல்லது இந்த தலைவருக்கு சிக்கல் வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியுமா? இந்த தஸ்கரகேது கண்ணில் தென்பட்டால் எவ்வளவு நாட்கள் தென்படுகிறதோ அத்தனை மாதங்கள்னு கணக்கு எடுத்துக்கணும். நமக்கு கண்ணில் கண்ணை டைரக்டா நம்ம பார்க்கணும், பைனாக்குலர் இல்லாம டைரக்டா பார்க்கறதுக்கு 9 நாள் தான் நமக்கு தெரிய போகுது. அப்பொழுது 9 மாதங்கள் உங்களுக்கு அதுக்கு பலன் ஏற்படும். இதுல குறிப்பா சொல்றது நர்மதை, கோதாவரி ஆகிய நதி தீரங்களில், அப்புறம் தண்டகாரண்யம் இருக்கிறது கர்நாடகா, நர்மதா கோதாவரி இருக்கிறது ஆந்திரா கர்நாடகா. இதில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கெடுதல் ஏற்படும், மக்களுக்கும் கெடுதல் ஏற்படும் அப்படின்னு ஏன்னா அந்த இயற்கை பேரழிவுகளால ஏதாவது கெடுதல் ஏற்படும்ன்றது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. வெளிநாட்டை பொறுத்தவரையில் தெற்கு பகுதியில் பூமியின் தென்பகுதியில் இருக்கிற இடங்களில் இயற்கை பேரழிவுகளும்
அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கெடுதலும் உண்டாகும் என்பதுதான் இந்த தூமகேது, அதாவது இந்த வால் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பலன். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை சுட்டுக் கொள்ள தொடரும் முயற்சிகள், இஸ்ரேல் லெபனான் இடையே தொடங்கியுள்ள போர், ரஷ்யா உக்ரைன் போரால் லட்சக்கணக்கில் மடியும் மக்கள் என அசாதாரண சூழலை உலகம் எதிர்கொண்டிருக்க 80,000 ஆண்டுகள் கழித்து தென்பட்டிருக்கும் இந்த புதிய வாழ்வின் மீன் மனித குலத்தை நடுநடுங்கச் செய்திருக்கிறது. பாடகி சுசித்ரா தெரிவித்த சர்ச்சை கருத்துக்கு கவிஞர் வைரமுத்து காட்டமான பதிலடி கொடுத்திருந்த சூழலில் சுசித்ரா மீண்டும் கவிஞர் வைரமுத்துவை சீண்டியுள்ளார். மேலும் வைரமுத்துவை கேலி செய்து சுசித்ரா வெளியிட்டுள்ள புகைப்படம் இணையத்தில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தமிழ் சினிமாவில் தன்னுடைய தனித்துவமான குரலால் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் பாடகி சுசித்ரா. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக திரை பிரபலங்களின் அந்தரங்க விஷயங்களை பேசி திரைத்துறையில் பெரும் சர்ச்சை கிளப்பி வந்தார். அந்த வகையில் அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு சுசித்ரா அளித்த பேட்டியில் கவிஞர் வைரமுத்து தன்னை தனியாக பார்க்க வேண்டுமென அழைத்ததாகவும், தனது பாட்டியுடன் சென்றதால் வேறு வழியின்றி ஷாம்பு பாட்டிலை பரிசாக கொடுத்து சமாளித்ததாகவும் கூறியிருந்தார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் கவிஞர் வைரமுத்து எக்ஸ் தளத்தில் காட்டமான பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் வாழ்வியல் தோல்விகளால் மூளை பிறழ்வுக்கு ஆளான சிலர் பைத்தியம் போலவும் பைத்தியம் தெளிந்தவர் போலவும் காட்சியளிப்பர் என்றும் அவர்கள் உரிய மருத்துவரை அணுகி உளவியல் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் சுசித்ராவை கடுமையாக சாடியிருந்தார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்துவின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்ஸ்டாகிராமில் சுசித்ரா பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். சிங்கர் பெண்ணே ஆணினமே உன்னை வெறுக்குமே, பைத்தியக்காரி குடிகாரின்னு சிலுவையில் உன்னை ஏற்றுமே. மேலும் கவிஞர் வைரமுத்துவை கேலி செய்யும் வகையில் இன்ஸ்டாவில் அவர் வைத்துள்ள ஸ்டேட்டஸ் மீண்டும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.